வணக்கம். நான் உங்கள் வழக்கறிஞர் நாராயணன். ஏப்ரல் 2026 நடந்த சட்டமன்ற தேர்தல், தமிழ்நாட்டில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் கொளத்தூர் தொகுதியில் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் போட்டியிட்டு ஒரு 7700 சில்லற ஓட்டில் குறைவாக பெற்று தோல்வி அடைந்தார். அதனால் அவர் தாவேகா வேட்பாளர் விட 7000 சில்லற வாக்கு குறைவாக பெற்று தோற்ற காரணத்தினால் அந்த மெஷினில் ஏதாவது தவறு நடந்திருக்குமோ அப்படின்றத ரீவேலிடேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ப்ராப்பர் அப்ளிகேஷன்லாம் கொடுத்து ஒரு 46,000 சம்திங் அந்த ஃபீஸ் பே பண்ணணும். அதெல்லாம் பே பண்ணிவிட்டு ரீவேலிடேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஒர்க்கு தான் இப்போ 2 நாளாக கொளத்தூரில் இருந்த இவிஎம் மெஷின்ஸை கொண்டு போயிட்டு சிந்தாதிரிப்பேட்டையில் செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதில் செக் பண்ணும்போது இன்று 2 மெஷினை செக் பண்ணி முடிச்சிட்டாங்க. இந்த பீரியடுங்கிறது செக் பண்ணுறது கிட்டத்தட்ட 1 வாரம் இல்லை 10 நாள் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னாக்கா அந்த ஒவ்வொரு மெஷினுடைய ஃபங்க்ஷன்ஸ் கரெக்டாக இருக்கா, முதல்ல அந்த ஐடென்டிஃபையிங் மெஷின் இருக்கும், அதுக்கப்புறமா ஓட்டர் மெஷின், அது ப்ரெஸ் பண்ண உடனே அதில் சிம்பிள் காமிச்சிட்டு ஒரு ஸ்லிப்பு கட்டாயி உள்ளே விழும். இதுதான் நார்மல் ப்ரொசீஜர். இந்த மெஷினை எப்படி செக் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த சிப் பேஸ்டு செக்கில் இருந்து ஆல் செக்லிஸ்ட் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஃபங்க்ஷனிங் ஆஃப் தி மெஷின் செக் பண்ணுவாங்க. அதில் கிட்டத்தட்ட ஒரு 1200லேருந்து 1600 சாம்பிள் ஓட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லோரும் கூப்பிட்டு அந்த ஓட்டு போட வைப்பாங்க. அந்த மெஷினில் ஒரு சாம்பிளாக ஒரு 10 சிம்பிள்ஸ் அதில் ஃபீட் பண்ணிவிட்டு அதில் ஒவ்வொருத்தரையும் கொண்டு கரெக்டாக ஓட்டு போட வைப்பாங்க. ஓட்டு போடும்போது அதில் அனைத்து கட்சிகளுடைய முன்னிலையில் தான் இது நடக்கும். அப்படி செக் பண்ணும்போது கரெக்டான அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ண உடனே கரெக்டான ஓட்டு தான் விழுதா அப்படின்றத அந்த பார்ப்போம். அந்த ஸ்க்ரீனில் பார்த்த உடனே அந்த பேப்பர் கட்டாயி விழுதாங்கிறத கரெக்டாக பார்த்துக்குவாங்க. இப்படி இந்த 2 மெஷினில் இன்றைக்கி செக் பண்ணி முடிச்சிட்டாங்க. அப்படி செக் பண்ணி முடிக்கும்போது நம்ம பத்திரிகையாளர்கள் போய் கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, இந்த 2 மெஷின்கள் இது வரைக்கும் கரெக்டாக தான் நடந்திருக்கு, எந்த விதமான பிரச்சனைகளும் மெஷினில் இல்லை, ஸோ அதனால் ஓட்டும் கரெக்டாக தான் பதிவாயிருக்கு அப்படின்ற மாதிரி இப்போ இனிஷியல் ஸ்டேஜில் சொல்லியிருக்காங்க. இன்னும் சில மெஷின்களை செக் பண்ண வேண்டியிருக்கு. இந்த மாதிரி எல்லா மெஷினையும் செக் பண்ணி முடிச்சுட்டு தான் ஃபைனலாக அந்த ரிசல்ட்டை சொல்லுவாங்க. அதாவது என் மெஷின் உண்மையிலே மெஷினில் கோளாறு இருந்ததா இல்லை கரெக்டாக தான் ஓட்டுப்பதிவுகள் பதிவாகி இருக்கின்றதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதற்கு இடையில் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் ஒரு அறிக்கையை விட்டுருக்காரு. இதில் நீங்கள் எத்தனை வாட்டி வேணால் மெஷினை செக் பண்ணிக்கோங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நாங்கள் வாங்கின ஓட்டு உண்மை தான், தாவாக்கா தான் அதிகமான ஓட்டு வாங்கி ஜெயிச்சுது, அதனால் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் எத்தனை வாட்டி வேணால் செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கன்சென்ட்டையும் சொல்லியிருக்காரு. அதனால் இது ரொம்ப இனிஷியல் ஸ்டேஜாக இருக்குது. இது பரபரப்பாக பேசப்பட்டு இருக்கின்றது. ஏன்னா ஒரு முதலமைச்சராக இருந்த ஒரு வேட்பாளர் ஒரு சாதாரண ஒரு எம்எல்ஏ கிட்ட தோற்றுருக்காருன்னும் போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, மக்களுக்கும் கஷ்டமாக தான் இருந்தது. அதனால் அவங்களுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக இந்த செக்கிங்கை பண்ணுறாங்க. பண்ணி முடிக்கட்டும். ரிசல்ட் வந்தவுடனே அது என்னன்றதை பற்றி நம்ம விரிவாக சட்டப்பூர்வமாகவும் அதை பற்றி பேசுவோம். நன்றி, வணக்கம்.